அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் இருந்து அஸ்ட்ரோ செல்வா. இன்றைய பதிவு செவ்வாய் 12 வீடுகளில் நின்ற பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் 12 பாவங்களில் நிற்கும் பொழுது ஒரு வகையான பலன்களை கொடுக்குது. இதில் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அல்லது மற்றொரு கிரகம் இதனை பார்க்கும் பொழுது பலன்கள் அந்த கிரகத்தின் தன்மைகளையும் இணைத்து கொண்டு அடிஷனலாக சில பலன்களை இணைத்து வழங்கும். இது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதற்கான சில விதிகள் பொருந்தி வரும், சிலருக்கு பொருந்தியும் வராது. காரணம், செவ்வாயினுடைய ஸ்தான பலமும் அவசியம் இருக்குது. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்காரோ அதற்கேற்ற அளவுக்கு பலன் கொடுக்கும். அதுவே ஒரு வக்ர நிலை அடைந்துட்டால் சுத்தமாக அதனுடைய ஒரிஜினல் பலன்களை விட்டுட்டு வேறு ஒரு பலனை கொடுத்துட்ருக்கும். ஸோ இது நார்மலாக ஒரு செவ்வாய்ங்கிற கிரகத்தை மையமாக கொண்டு அதனுடைய தன்மைகள் 12 பாவத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு பலன். செவ்வாய் ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்கார், 1ஆம் வீடு தாங்க லக்னம். அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இயற்கையிலேயே தைரியம் இருக்கும், அதிகமாக தைரியம் இருக்கும். அந்த தைரியம்னாலும் அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. அசட்டு தைரியங்கிறது யோசிக்காத செய்கிறது. அதே மாதிரி ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது, இவருக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா தடாலடியாக அந்த இடத்த விட்டு விலகி போகிறது. ஏகப்பட்ட முன்கோபம், சட்டனா ரைஸ் ஆவார், சட்டனா கோபப்படுவார். முடிவுகள்லாம் திடீர்னு முடிவுகளை எடுப்பார். அவசரம், ஏகப்பட்ட அவசரம் இருக்கும். எங்களுக்கு ஆத்திரம், கோபம் பயங்கரமாக இருக்கும். தலையில் காயங்களை ஏற்படுத்தி கொள்பவர். ஏதாவது ஒரு வகையில் தலையில் இவருக்கு காயம் இருக்கும், அந்த தழும்புகளும் இருக்கும் தலையில். ரொம்ப முரட்டு சுபாவம் கொண்ட ஒரு நபராக இருப்பார். இந்த தலை முடியை கொஞ்சம் பரட்ட தலை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அடிக்கடி கையில் கழிச்சு விட்டுக்குவாங்க. தலையை அடிக்கடி அப்படியே கையில் இது டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விரல்களில் தலை முடியை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நிறைய செய்வாங்க. பிறரை பயமுறுத்தக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க. தன்னுடைய சுபாவம் மூலமாக பிறரை பயமுறுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுவே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களோட நிலை என்ன அப்படின்னா, பேசுறதுங்கிறது ரொம்ப அவசரப்பட்டு பேசுவாங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாலாம் யோசித்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் கூட நிதானமாக இல்லாத வார்த்தை தவறி பேசுவாங்க. அதே போல் கோபம் அதிகமாக வரும்போது அசுபமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எந்த பேச்சு பேசினாலும் சரி மற்றவர்களை அச்சுறுத்தக்கூடிய, மிரட்டக்கூடிய ஒரு பாணியில் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு நியாயமாக படுறதை மட்டும்தான் பேசுவாங்க. தனக்கு அது நியாயம் அப்படிங்கிற தன்மையிலேயே பேசிகிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். பிறருடைய கருத்துக்களை ஆமோதிக்க மாட்டாங்க. இவர்களுடைய கண்கள், குறிப்பாக வலது கண்கள் எப்போவுமே வலது கண் எப்போவுமே சிவந்து இருக்கும். அது கோபம் வந்து இன்னும் பயங்கரமாக சிவக்கும் வலது கண். இவரை குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள்னு கூட பார்க்க மாட்டார். நம்முடைய தந்தை தானே, தாயார் தானே, சகோதரிகள் தானே, மனைவி தானே, குழந்தைகள் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். சின்ன தப்பு அங்கே பண்ணிட்டாலும் அவர்கள்ட்ட கடுமையாக நடந்துக்குவார், தகராறு பண்ணுவார். குடும்பத்தில் இவர்களோட 2இல் செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் குடும்பத்தில் திடீர்னு ஏதோ ஒரு பிரிவுகள் ஏற்படும், அசம்பாவிதம் ஏற்படும். அதுவும் செவ்வாயுடன் ராகு குடும்பஸ்தானத்தில் இணைந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் எதிர்பாராத அசம்பாவிதமான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்ப உறவுகளோடு ஒட்டாமல் இருப்பாங்க. தனது வருமானத்தை பிரித்து குடும்பத்திற்கு யாருக்கு எப்படி ஷேர் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அது அருமையாக செய்வாங்க. அதுவே 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன நிலை அப்படின்னா, ரொம்ப துணிச்சல் இருக்கும். 3ஆம் இடங்கிறதாங்க துணிச்சல் ஸ்தானம். விளையாட்டு மீது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுவும் என்ன விளையாட்டுனா, ஃபிசிக்கலாக அவருக்கு பலம் பொருந்திய விளையாட்டு. கபடி விளையாடுறது, கைப்பந்து, இது போன்ற கால்பந்து, இது மாதிரி ஹெவியாக ஓடக்கூடிய, தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய, மோதக்கூடிய, இந்த குத்துச்சண்டையெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் 3இல் செவ்வாய்
இருக்கிறவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். கைகளில் தோள்களில் பலம், அந்த ஷோல்டர், அந்த புஜ பலம் மிக்கவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சகோதரர்களிடம் பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக இளைய சகோதரம், தங்கை, தம்பி இவர்களோடு பிரச்சனைகள் இருக்கும். இவர்களின் வீரம் மற்றவர்களுக்கு பயன்படும். இவர்களுடைய இந்த தைரியம், வீரம் எல்லாமே எளிமையாக ஈஸியாக இன்னொருத்தர் பயன்படுத்திக்குவாங்க. மனம் ஒரு நிலையிலேயே இருக்காது. முயற்சிகளில் வெற்றி இருக்கும். நல்லா எந்த முயற்சி செய்தாலும் அதில் கடுமையான முயற்சி செய்வாங்க. அண்டை அயலார் ஒற்றுமை குறைவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அண்டை அயலாளர்களிடம் இவருடைய வீரத்தையும் இவருடைய வீரியத்தையும் காட்டுவார். அதனால் அண்டை அயலாளர்களுக்கு இவரை பிடிக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்கள பிடிக்காது. வாகனத்தை ரொம்ப அதில் 4 பேர் நம்மளை நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீரத்தை காட்டணும், வீரியத்தை காட்டணுன்ட்டு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வாகனத்தை ஓட்டுவார். இப்போ பெண்களாக இருக்கும்பொழுது ஆண்களைப் போலவே வேகமாக இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு 3ல் செவ்வாய் இருக்கும் பொழுது, இந்த பெண்ணு பரவாயில்லைங்க, ஒரு ஆண் பிள்ளையை போல் நல்லா இந்த அளவு துணிச்சலாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது போன்று இருப்பார்கள். 4ல் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக வாகன யோகம் இருக்கும். குடியிருக்கும் வீட்டில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி, சண்டை இருக்கும். இது எல்லா பலன்களுமேங்க சுப கிரகங்களின் பார்வை தொடர்புகள் இருக்கும் பொழுது சுபத்துவம் கொஞ்சம் கலந்துரும். அதிகப்படியாக பிரச்சனைகளை கொஞ்சமாக குறைச்சிரும். இவருடைய தாயார் என்பவர் வாய் தகராறு கொண்டவர். சும்மாவே இருக்க மாட்டாங்க இவங்க அம்மா. 4ல் செவ்வாய் யாருக்கு இருக்குதோ, அதுவும் தனித்த செவ்வாய், எந்த சுபருமே பார்க்காத செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, அவர்களுடைய தாயார் ஒரு மிகப்பெரிய சண்டையை உருவாக்கக்கூடியவராக இருப்பார். குடும்பத்திலையும் சரி, அண்டை அயலாளர்களிடமும் சரி, அம்மா மூலமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உறவினர்களோட ஒரு பிரச்சனை வரணுன்னாலும் அதற்கு அவங்க அம்மா தான் காரணமாக இருப்பாங்க. இவருக்கு வித்தை சார்ந்த கல்வி நல்லா இருக்குங்க. நண்பர்கள் மீது வெறுப்பு கொஞ்சம் இருக்கும். இவர் வீட்டுக்கிட்ட கரடு முரடான பாதைகள், குண்டும் குழியுமான பாதைகள், ஒரு சரியான முறையில் இல்லாமல் முரண்பாடு மிகுந்த பாதை இருக்கும், ரோடு. மற்றவர்களின் புறக்கணிப்பு இவருக்கு அதிகமாக இருக்கும். இவரை எளிமையாக எல்லாரும் புறக்கணிப்பாங்க. 4ல் செவ்வாய் சில விதிவிலக்குகளுக்கு உடன்படாமல் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. வீட்டு மனை இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்குங்க. இவங்க சம்பாதிச்சு தான் வாங்குவாங்க. சுய சம்பாத்தியத்தில் ஒரு வீட்டு மனையாவது வாங்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். 5ல் செவ்வாய் இருக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான உணர்வு இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் சார் ஐக்கியூ குறிக்கக்கூடிய இடம். ஒரு மனிதனுடைய செயல்திறன், அந்த தன்மையை குறிக்கக்கூடிய இடம், மனதின் ஆழத்தை குறிக்கக்கூடிய இடம் எல்லாம் 5 தான். அப்போ மனசில் பயமே இல்லாத ஒரு நபராக இருப்பார். பழைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே எதிரானவராக இருப்பார். சமூக கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் எதிர்க்கக்கூடியவராக இருப்பார். ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய வருத்தம் அடைய மாட்டார். அது என் தப்பு கிடையாது, அவன் தப்பு செஞ்சான், அதனால் அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இவருடைய மனதில் ஒருத்தரை பிடிக்கலன்னா வன்மம்ங்கிறது இவருக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போவுமே 5ல் செவ்வாய் இருந்து அதுலேயும் இன்னமும் ஒரு கேது இது போன்ற ஒரு அசுப கிரக இணைவும் இருந்துருச்சுன்னா இவங்க மறக்கவே மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு சண்டையை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மன்னிக்கும் குணமே இவங்களுக்கு இருக்காது. அதே போல் காதல், மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, காதல், அன்பு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. இல்லைங்க எனக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கிரகத்தை 5ல் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பார். அல்லது இந்த செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்களின் தொடர்பு இருக்கும். இப்படி சுபரோடைய தொடர்பு இருக்கும் பொழுது இந்த பலன்களில் ஒரு நல்ல தன்மையாக மாறும். அதர்வைஸ் இது தனித்த செவ்வாய் தான் இருக்குது, அவருக்கு சுபர் தொடர்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாம் பொருந்தி வரும். செய்த தவறுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பின்னாடி காலத்தில் வருந்துவாங்க. அப்போல்லாம் நான் அதை செஞ்சிட்டேன், சரி இப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எப்போ வருந்துவாங்க, காலம் போன கடைசியில் வருந்துவாங்க. இவங்களுக்கு இந்த மாய மந்திரம், இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இவர்கள் தைரியமாக கற்றுக்குவாங்க.
அது தப்புன்னே தெரியாத கற்றுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது தவறான வித்தை. இந்த பில்லி சூனியம் இது போன்ற பிளாக் மேஜிக் வித்தைகள் எல்லாமே தவறான வித்தை. பிறரை அழிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு வித்தை. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமே, இது தப்பு இல்லையா அப்படின்னே யோசிக்க மாட்டாங்க, கற்றுக்குவாங்க. இது போன்ற சமுதாயத்தால் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ, தர்மம் நமது சாஸ்திரம் சொல்லக்கூடிய வேண்டான்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவங்க வேண்டி விரும்பி கற்றுக்குவாங்க. 6ல் செவ்வாய் உள்ளவர்கள் அடிமை வேலை செய்வதில் விருப்பம் இல்லாதவர்கள். நான் உனக்கு என்ன அடிமை வேலை செய்யணுமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற குணாதிசயம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல எப்போவுமே கூட இருக்கக்கூடியவர்களோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். நான் தான் பெரியவன். எப்போவுமே செவ்வாய் தனித்து இருந்துருச்சுனாவே நான் என்ற ஈகோ அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இது இருக்குது. ஏன்னா உடல் வலு உள்ளவர்கள், எப்போவுமே உடல் வலு உள்ளவர்களுக்கு ஒரு கம்பீரம், ஒரு தனக்குள்ளான ஒரு பிடிவாதம் இருக்க தான் செய்யும். எதை சாப்பிட்டாலும் இவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஜீரணம் ஆகிடுங்க. இவரை யாரும் எதிர்க்க முடியாது. தன்னுடைய வீரத்தினால் வெற்றியை அடைபவர்களாக இருப்பார்கள். சூரியன் சனி சுபதொடர்பு இருப்பின் அரசு வேலையில் இருப்பவர்கள். சூரியனும் சனியும் 6ல் உள்ள செவ்வாயோடு நல்ல ஒரு தொடர்பில் இருக்காங்க, சுப தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அரசு வேலை, அரசு அனுகூலம் பெற்ற வேலை, அப்புறம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இது எல்லாத்துலேயும் இவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி அப்படிங்கிறது எளிமையாக இவர்கள் எங்கேனாலும் ஒரு பதவியில் இருப்பாங்க. படிப்பறிவே இல்லைனா கூட ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு கூப்பிட்டு வர ஒரு பதவி கொடுத்துருவாங்க. அதே போல் ரகசியங்கள், 6ல் செவ்வாய் இருப்பவர்கள் ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க, ரொம்ப ரகசியம் மிக்கவர்கள். திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்பப்போ. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய உடல் தகுதி பெற்றவர்கள், ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபிட்னஸ் உள்ளவர்கள். 7ல் செவ்வாய் உள்ளவர்கள் கோபம் கொண்ட களத்திரம், அது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கும். களத்திரத்திற்கு இரத்தம் தொடர்பான நோய் இருந்து கொண்டு இருக்கும். இவர்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள். களத்திரம் சிறு சண்டைக்கும் அடிக்கடி பிரிந்து போயிடுவாங்க. இவங்க கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு சண்டை வந்தாலும் அப்படி ஒன்றும் நான் உங்களோட வாழணும்னு அவசியம் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க வேணான்னு இந்த சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப குறைவுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் டாலரன்ஸ் பவர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சகோதரத்திற்கும் களத்திரத்திற்கும் தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க உடன் பிறந்தவர்களுக்கும் இவர்களுடைய களத்திரத்திற்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டு தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆகாது. அப்படி செய்தால் அங்கே சண்டை தான் வரும். சிறிய சிறிய விஷயத்துக்கு கூட நண்பர்களோட சண்டை போட்டுக்குவாங்க. அதே போல் தான் மனைவிக்கிட்டேயும் சண்டை போட்டுக்குவாங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். 7ல் செவ்வாய் விதிவிலக்கு இருக்குது. விதிவிலக்கு இல்லாத செவ்வாயாக இருந்தால் தோஷம்னு சொல்கிறோம். இவர்கள் பயணத்தின் மூலமான நிறைய பிரச்சனைகளை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். 8ல் செவ்வாய் உள்ளவர்கள் ஜாதகரின் செயல்கள் பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல பேர் இருக்காதுங்க. தன்னுடைய உடல் நலம் புகழுக்கு குந்தகத்தை அவங்களே தான் ஏற்படுத்திக்குவாங்க. அதிகப்படியான அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். வெட்டுக்காயங்கள், தழும்புகள் இவர்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சொத்துக்கள் சார்ந்த சண்டை சச்சரவுகள் உண்டு. அதிகப்படியான கடன் சுமை இவர்களுக்கு ஏற்படும். இதில் சனி ராகு தொடர்பு வரும்பொழுது விபத்துகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆயுள் பயம்ங்கிறது இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். பேச்சினால் கடுமையான விரோதிகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 9ல் செவ்வாய் இருக்கும் பொழுது தந்தையுடன் சண்டையிடுபவர்கள், தந்தை உறவுகளை வெறுப்பவர்கள், ஆன்மீகம் தர்ம சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள், அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பவர்கள், தர்ம செயல்களை வெறுப்பவர்கள், தன்னை மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள், மதிக்க வேண்டிய போற்ற வேண்டிய நபர்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பழி பாவம்லாம் இவங்க கவலைப்படாதவங்க. பிறருக்கு தெரியாத வித்தைகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். எதையுமே முடிக்கக்கூடிய தகுநிலை பெற்றவர்கள்.
10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது கடினமான செயல்திறன் கொண்டவர்கள். நடையில் கம்பீரம் இருக்கும். அப்படியே நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீர நடை, சிம்ம நடைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், அதிகமாக இருக்கும். செயலில் வீரம், முரட்டுத்தனமான செயல் செய்பவர்கள், முன் யோசனை இல்லாத செயல்களை செய்பவர்கள். செயலில் அதிகப்படியான சுறுசுறுப்பு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவர்கள். தனக்கான ஒரு தொழிலை சிறப்பாக உருவாக்குவதில் இவர்கள் திறன் படைத்தவர்கள். பிறரை எப்பொழுதும் அடக்கி ஆள நினைப்பவர்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி காண்பவர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். 11ல் செவ்வாய் இருக்கும் பொழுது லாப சிந்தனை கொண்டவர்கள், எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி கொள்பவர்கள், வார்த்தை பலிதம் உள்ளவர்கள், சுய முன்னேற்றத்தை விரும்புபவர்கள், தன் சம்பாத்தியத்தில் அதிகப்படியான சொத்துக்களை அடையக்கூடியவர்கள், சொத்துக்கள் மூலமான அந்தஸ்தை அதிகமாக பெறக்கூடியவர்கள், வறுமை என்பதை விரும்பாதவர்கள், எதிரிகள் இவர்களை கண்டு பயப்படுவார்கள், இவருக்கு விருப்பமான வாகனத்தை விரும்பிய வண்ணம் அடையக்கூடியவர்கள், இவருடைய மூத்த சகோதரத்திடம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்பவர்கள். 12ல் செவ்வாய் இருக்கும் பொழுது சிறிய சிறிய விஷயத்திற்கும் அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. தொடர்ச்சியான தூக்கம் இவர்களுக்கு இருக்காது. தூக்கத்தில் அடிக்கடி விழிப்பு நிலை ஏற்படும். நீண்ட பயணத்தை விரும்பக்கூடியவர்கள் இல்லை. இந்த குறுகிய தூர பயணத்தை தான் இவங்க விரும்புவாங்க. நண்பர்கள் உறவுகளிடம் இருந்து விலகி நிற்பவர்கள், இடதுகண் பாதிப்பு கொண்டவர்கள், உறவுகளோ நண்பர்களோ பொருளாதாரமோ இவர்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அந்த நேரத்தில் பயன்படாது. பிறருக்கு உதவிகள் செய்து கெட்ட பெயர் வாங்குபவர்கள். இவர் சோசியல் சர்வீஸ் ஏதாவது செய்யலான்னு உண்மையிலேயே என்னைக்காக நினச்சி போவார். அங்கே போனால் இவருக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். இரத்த தானம் செய்பவர்கள், அவசரப்பட்டு சொத்து முழுதையும் தானம் செய்பவர்கள், பிறரால் எப்பொழுதும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுபவர்கள். இவர்கள் எல்லாமே 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். இப்படி 12 பாவத்திற்கும் செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்பதை ஒரு பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன். இது சில பேருக்கு அப்படியே அடாப்ட் ஆகும், சில பேருக்கு ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகும், சில பேருக்கு சுத்தமாக ஆகாது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாயின் நிலை என்பதை அவரவர் ஜாதகத்தில் கவனிக்கணும். அதனை கொண்டு பலன்கள் என்பது மாறுபடும். இருப்பினும் பொதுவான பலன்கள் இவை என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.